ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம எங்கே நைட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். சிங்கப்பூர் பேஸ்டு ஃபுட்டு கிடைக்கும், நம்ம சவுத் இண்டியன் பேஸ்டு ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ பார்த்துட்டு அங்கே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருந்துச்சு. செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த கண்டெய்னர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஃபுட்ஸ் இருந்ததுங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். பிரியாணி கிடைக்கும், தந்தூரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ப்ரானிஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரானிஸை வந்து 5 வெரைட்டிஸ் டேஸ்ட்டில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இதில் எல்லாமே மிக்சடாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டிப்பும் வச்சுருந்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று இதுதான் இந்த டேஸ்ட்டுன்னு சொல்லி என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. ஏன்னா 5 வெரைட்டி டேஸ்ட்டுமே நாங்கள் ஒரே டயத்தில் ட்ரை பண்ணோம். மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனியன் கொடுத்துருந்தாங்க. டிப் பண்ணி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஜூஸியாக இருந்தது. அப்புறம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கேஷே இல்லைங்க. ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 1000 rupees 2000 rupees அந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ சாப்பிட போகிறோமோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டு தான் நம்ம எங்கே போய் வாங்குறதுனால அந்த கார்டில் தான் போய் நம்ம வாங்கணும். இன்கேஸ் அந்த கார்டில் வந்து அமௌண்ட்டு தீர்ந்துச்சுன்னா திரும்ப வந்து கவுண்டர்லேயே வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து மிச்சம் இருக்குனாலும் இன்னொரு நாள் வரும்போது அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய தீம் பார்க்லாம் பார்த்திங்கன்னா கேஷ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக பேண்டில் வந்து வச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ப்ரான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோமோஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சிக்கன் மோமோஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து ஸ்டீம்டு மோமோஸ் சாப்பிடுவோம்ல. ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ரேட்டோடு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஃப்ரைஸு, சாண்ட்விச், பர்கர், பீஸா எல்லாமே இருக்கும். நம்மளுடைய ஃப்ளேவர் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே வந்து அவங்க எல்லாமே பண்ணித்தராங்க. நம்ம நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம முன்னாடி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியே எடுத்து செஞ்சு வச்சுட்டு ஹீட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போவே செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த கார்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே அந்த கார்டு மட்டும்தான் அவைலபிள். விளையாட நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்னாலுமே வந்து கார்டு கீழே வந்து நம்ம பே பண்ணிட்டு தான், அந்த கார்டு வச்சு பே பண்ணிவிட்டு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண மோமோ தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு ஒரு டிப்பிங்க்கு வந்து ஒரு காரமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ காரம் இல்லை. நான் அதிகம் காரம் சாப்பிட மாட்டேன். பட் இது வந்து என்னால் சாப்பிட முடிஞ்சுது. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல இந்த டேஸ்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த டிப்பும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்ல சூப்பராக இருந்துச்சு.
இதை சாப்பிட்டு பிடிச்சிட்டு அங்கே சைடில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான இடம் இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்கள நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா கீழேயே வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வரணும் இந்த கார்டு வச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கே பார்த்தோன்னா சிங்கப்பூர் சாட்டே சிக்கன் சாட்டேன்னு சொல்லிட்டு இது வந்து புதுசாக காட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்ததே பார்த்திங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம், இது வரைக்கும் ட்ரை பண்ணாது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ வந்து ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் போனோன்னு பார்த்திங்கன்னா இப்போ மோமோ கேட்டோன்னா மோமோ இருக்கும். ஸோ வேறு ஏதாவது நம்ம வந்து இப்போ ப்ரான்ஸில் வெரைட்டி கேட்டோம்னா கிடைக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா மயோனைஸ் தான் டிப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிப்புக்கு வந்து அதை தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த கேப்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபலூடா வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். ஸோ ஃபலூடாவும் வந்து சைட் பை சைடாக சாப்பிட்டோம். மயோனைஸ் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபுட் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ மயோனைஸை கம்மி பண்ணியே நீங்கள் சாப்பிடுங்க எப்போவுமே சாப்பிடும்போது. கூப்பிட்டுக்கு வந்து இந்த மாதிரி க்ரௌடாக இருக்க இடம்லாம் வந்து கூப்பிட்டு போக மாட்டோம் அதிகமாக. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுத்தோம். சாப்பிட்டான், நல்லாவே சாப்பிட்டான். ஐஸ்கிரீம் தான் வெளுத்து வாங்கினார். ஸோ சளி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தோம். சிக்கன் ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டுக்கு வந்து மட்டன் ஐட்டம்ஸ், இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கன் சாப்பிட்டாரு. ஸோ எனக்கு ஃபலூடா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலாக இருந்தது. அவ்வளோவா அந்த ஃபலூடா வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீமில் நல்ல ஒரு ஃபலூடா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எனக்கு பிடிக்கல, இங்கே வாங்கின ஃபலூடா சுத்தமாக பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது கறி தோசை தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு 100, 150 அந்த மாதிரி ஒரு ஒரு ரேட் இருக்குது. அஃபோர்டபுளான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நான் வந்து எல்லா ஹோட்டல்லையும் போய் இப்படி சாப்பிட்டது கிடையாது. ஸோ எனக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச் சொல்ல தெரியல. இன்னொன்று ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பே பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியல. தோசை செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக, என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம முன்னாடி தான் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப காரம் இல்லை, அப்படியே செம்மையாக சாப்பிட்றதுக்கான இதுவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இங்கே. ஸோ இங்கே முடிச்சுட்டு கடைசியாக ஜிகர்தண்டாவும் இந்த மாதிரி வாங்கிட்டு கார் பார்க்கிங் வந்துட்டோம். பின்னாடியே தான் இருக்குது. ஸோ இங்கே உட்காரதுக்கு ஸ்டூல் பெஞ்ச் எல்லாமே அங்கங்கே இருக்கும். எல்லாருமே வந்து உட்காந்துக்கலாம், உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா இருக்க இடமே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எனக்கு ஜிகர்தண்டா சுத்தமாக பிடிக்கல, ஜிகர்தண்டாவும் பிடிக்கல, ஃபலூடாவும் பிடிக்கல. ஸோ எனக்கு வந்து இதில் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் மற்றபடி இந்த ப்ரானாக இருக்கட்டும், கறி தோசையாக இருக்கட்டும், அப்புறம் சிக்கன் சாட்டே எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஐஸ்கிரீம் அப்புறம் ஃபலூடா அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.